சார் வணக்கம் சார். நாங்க திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணில வந்திருக்கோம் சார். ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. நாங்க அஷூர் ஆக்ரோடெக் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனில பணம் போட்டு ஏமாந்துட்டு நிக்கிறோம் சார். இந்த விஷயமா 10 வருஷமா போராடிட்டு தான் இருக்கிறோம். எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஏறி இறங்கிட்டோம். எந்த பிரயோஜனமும் இல்ல. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசமா இங்க சுத்திட்டு கிடக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எம்பி 4 ஒரு கம்பெனி ஏமாத்திட்டு இங்க சென்ட்ரல் ஜெயில இருக்கிறாங்க சார். கோயம்புத்தூர் ஜெயில இருக்கிறாரு. அதுக்கு பெண்டிஷன் வெயில கையெழுத்து போட வந்திருக்கிறாரு இங்க 10 ஃபீட் கோர்ட்ல. அவரை மாசம் சந்திச்சுட்டு போறமே தவிர ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்குது. இப்ப கூட அவர் உள்ளதான் சார் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லவே மாட்டேன்றாருங்க சார். அவருக்கு சொல்ற அதிகாரம் இல்லைன்றாரு. என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்க பேசி நாங்க இப்படிதான் சார் இருக்கிறோம். 10 வருஷமா போராடிட்டு இருக்கிறோமே தவிர எந்த பலனும் இல்ல. சொத்து வச்சிருக்கிறாரு. அவரை வித்து கொடுப்பானா எங்களுக்கு வித்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி எங்களுக்கு குத்த சொத்தாச்சு நாங்க வித்துக்கலாம்னு பார்த்தா அதையும் வித்து முடியல அவருக்கு. இதுக்கு என்னதான் சார் நியாயம்? ஒரு மீடியா கிட்ட வந்தா இப்ப மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. எங்கேயோ மூல முக்கில இருக்கிற ஒரு விஷயத்த கூட மக்கள் கிட்ட கொண்டு விழிப்புணர்வா இருக்காங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டிங்க எல்லாம் நாங்க 2019 கட்டி ஏமாந்தோம். ஆனா இன்னைக்கும் ஏமாறாங்க பாருங்க. இந்த தங்கப்பாலத்து கிட்ட அவங்களெல்லாம் என்னங்க சார் சொல்றது? யாரும் ஏமாறாதீங்க. அவர்கிட்ட ஏற்காடுல கொட்டச்சோடுன்ற இடத்துல லேண்ட் இருக்குது. அந்த லேண்டு காமிச்சவங்க கிட்ட யாராச்சும் பிசினஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இவர் அவர் பேர்ல பண்ணல, வேற ஆளு பேரெல்லாம் பண்றாரு. தயவு செஞ்சு யார் ஒருத்தர்கிட்டமே சொல்றேன், இந்த மாதிரி கம்பெனியோ ப்ராடக்டோ நிறைய வந்துட்டு தான் இருக்கு. ஆனா யாருக்கிட்ட சொல்லி ஏமாறாதீங்க. நீங்க ஏமாந்தீங்கன்னா எங்களை மாதிரி நடு தேர்தான் நிக்கணும். இதுல எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உங்களுக்கு நியாயம் கிடையாது. எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் நியாயம் கிடையாது. 10 வருஷமா நாங்க சுத்துறோம். இது சாட்சி இவ்வளவு பேருங்க நிக்கிறோம். இன்னும் நியாயம் கிடைச்சதுன்னா இல்லன்றதுதான் பதில். எங்கனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் போராடுறோம். ஆனா அவரு பாருங்க எங்க உக்காந்து இருக்கிறாரு பாருங்க. 4 கம்பெனி ஏமாத்தவர் எங்க உக்காந்துக்கிறாங்க. ஒரே கம்பெனில பணம் போட்டு உக்காந்து நடுத்தேர்ல இருக்கிறோம் பாருங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. தயவு செஞ்சு உங்க உறவுக்காரங்கிட்டே உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட நம்ம முதல்ல போய் நிற்போம். அந்த மாதிரி தவறை எங்குமே செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கான நியாயம் எங்குமே கிடைக்காது. அவ்வளவுதான். நன்றிங்க. பணத்தை மீட்டு கொடுக்கும்போது பணம் லேண்ட் இருக்குங்க சார். லேண்ட் இந்த மே மாசம் கூட வித்து இருக்கிறாருங்க சார். அதுக்கு எங்க போய் நிக்கிறதுன்னா கோர்ட்டுக்கு போ, செபிக்கு போ அப்படின்றாரு. எந்த கோர்ட்டுக்கு போய் ஒரு சாதாரண மனுஷன் கேட்டா பதில் சொல்லுவாங்க? இல்ல எந்த செபிக்கு போன சாதாரண மனுஷன் கிட்ட வாமா உன்னை கூப்பிட்டு விசாரணை பண்றேன், உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுக்குறேன் சொல்லுவாங்க. சம்பந்தப்பட்ட ஆளை கூட்டிட்டு வாங்கன்றாங்க. இங்கதான் சார் இருக்கிறாரு. இங்கதான் இருக்கிறாரு. இவரை நாங்க எப்படி சார் சென்னைக்கு கூட்டு போறது? இல்ல இவரை குறை சொல்லுங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பந்தோபஸ்தோட கூட்ட சொல்லுங்க. நாங்க போய் அவர் பின்னாடி நிக்கிறோம். 10 வருஷமா ஒரே போய் சொல்றாரு சார், செபில இருக்குன்னு. செபில எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க சார். கோர்ட்ல இப்ப 4வது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு பாத்தீங்கன்னா அதுலதான் சார் இவர் உள்ள போயிருக்கிறாரு. அஷூர் பேர்ல எல்லாம் எந்த கேஸும் கிடையாது இவர்கிட்ட. அஷூர் பேர்ல எந்த கேஸுமே கிடையாது. வேணும் பணம் வேணும், பணம் வேணும், அஷூர் பணம் வேணும், அஷூர் பணம் வேணும். வாங்கி கொடு பணத்தை வாங்கி கொடு, ஏழைகள் பணத்தை மீட்டு கொடு. வாங்கி கொடு ஏழை பணங்களை மீட்டு கொடு. ஏமாறாதே தங்க பாயத்திலும் ஏமாறாதே தங்க பாயத்துக்கிட்ட ஏமாறாதே. ஜிஜி டக் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய